இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித கிளாரா கன்னியரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ற நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம் மனநலம் எப்படி இருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். உங்களையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க, ஜெபமாலைகளை ஏறெடுக்க, துதிக்க ஞாபகப்படுத்துகிறேன். சரி நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் சிறு செய்தி என்ன தெரியுமா? எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். ஆம் நண்பர்களே, வாழ்க்கையில் வரும் தோல்விகள் நம்மை முடிவுக்கு கொண்டு செல்ல அல்ல, இயேசு நம்மை மேலும் வலிமையாக்க அனுமதிக்கும் படிகளாகும். மனம் தளராமல் இயேசுவை நம்பி நிலைத்திருப்பவர்களை எந்த சோதனையும் நிரந்தரமாக தோற்கடிக்க முடியாது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடத்தையும், ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு புதிய நம்பிக்கையையும் உருவாக்குகிறதாம். இயேசுவின் அருள் நம்மோடு இருக்கும்போது விழுந்த இடமே மீண்டும் நாம் எழும் வெற்றியின் இடமாக மாறுகிறது. இயேசு சிலுவையின் பாரத்தை தாங்கி உலகின் இரட்சிப்பிற்காக பாதையை நிறைவேற்றினார். அவரது உயிர்த்தெழுதல் துன்பத்திற்கு பின் வெற்றியும், தோல்வியைப் போல தோன்றிய தருணத்திற்கு பின் இயேசுவின் மகிமையையும் வெளிப்படுத்தியது. இதைத்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. சோதனையை தாங்கி நிலைத்திருப்பவன் பேறு பெற்றவன், ஏனெனில் சோதனையில் வெற்றி பெற்ற பின் ஆண்டவர் தன்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்களித்த வாழ்வின் மகுடத்தை பெறுவான் என்று. ஆம் நண்பர்களே, தோல்வியை பார்த்து மனம் உடையாதீர்கள். சரியா? இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? அதன் சுருக்கமான விளக்கம்: இறை வார்த்தையை முதலில் வாழ்வில் ஏற்றுக்கொள், பிறகுதான் அதை மற்றவர்களிடம் பகிர முடியும் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு ஒரு வித்தியாசமான கட்டளையை தருகிறார். இந்த சுருளேட்டை தின்றுவிடு என்று சொல்லுகிறார். அந்த சுருளில் இருந்தது கதறல்கள், புலம்பல்கள், கேடுகள். ஆனால் எசேக்கியேல் அதை தின்றபோது அது என் வாயில் தேன் போல் இனித்தது என்று சொல்லுகிறார். ஏன் எசேக்கியேல் அப்படி சொன்னார்? ஏனெனில் அது மனிதரின் வார்த்தை அல்ல, இறைவனின் வார்த்தை. சில நேரங்களில் இறைவார்த்தை நம்மை திருத்தும், நம் தவறுகளை சுட்டிக்காட்டும், மனமாற்றத்திற்கு கடுமையாய் அழைக்கும். முதலில் அது கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நாம் ஏற்று வாழும்போது அந்த இறை வார்த்தையின் பலன் தேன் போல இனிமையாக இருக்குமாம். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் எசேக்கியேலிடம் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை எடுத்து கூறு என்று. முதலில் வார்த்தையை வாழ வேண்டும், பிறகுதான் அந்த வார்த்தையை நம்மால் அறிவிக்க முடியும். ஊருக்கு மட்டும் உபதேசம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுங்கீனம் என்று நாம் வாழக்கூடாது நண்பர்களே. சரியா? இதைத்தான் இன்றைய வாழ்க்கை பாடம் நமக்கு கற்றுத் தருகிறது. எதை நான் வாசிக்கிறேனோ அதை நான் வாழ்கிறேனா என்பதைத்தான் இன்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிற குடும்பத்தில் என்ன இருக்க வேண்டும், பிற குழந்தைகள் மத்தியில் என்ன இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அது என் குடும்பத்தில் என் குழந்தைகளுக்கு முதலில் இருக்கின்றதா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் அதை வளர்க்க முயற்சிக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? இறைவனின் இதயத்தில் தொலைந்து போன ஒரே ஒரு மனிதனுக்கு அளவிட முடியாத மதிப்பு உண்டாம். இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் இயேசுவிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவரே இயேசுவே,
விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்கிறார்கள். அவர்கள் பதவி, புகழ், உயர்வு பற்றி நினைத்துத்தான் அப்படி ஒரு கேள்வியை இயேசுவிடம் கேட்டார்கள். ஆனால் இயேசு ஒரு சிறு பிள்ளையை நடுவில் அழைத்து நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் என்று சொல்லித் தருகிறார். இயேசுவின் பார்வையில் பெருமை என்பது உயர்ந்து நிற்பதில் இல்லை, தாழ்ந்து அன்பு செய்வதில்தான் இருக்கிறது. பிறகு இயேசு வழி தவறிய ஒரு ஆட்டுக்குட்டியின் ஓமையையும் கூறுகிறார். 100 ஆடுகளில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போனபோது நல்ல ஆடு மேய்ப்பவன் என்ன செய்தான்? அந்த 99 ஆடுகளையும் தனியே விட்டுவிட்டு தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி செல்கின்றான். ஏன்? இறைவனின் அன்பு எண்ணிக்கையை பார்ப்பதில்லை, ஒவ்வொரு மனிதரின் மதிப்பை பார்க்கிறது. ஒரு உயிரும் அவருக்கு பெருமதிப்பு உடையது. நீங்களும் அவருக்கு பெருமதிப்பு உடையவர்கள். நானும் இயேசுவின் கண்ணில் பெருமதிப்பு உடையவள். உண்மை வாழ்க்கை ஒப்பீடு என்ன தெரியுமா? ஒரு தாய்க்கு 4 பிள்ளைகள் இருக்கலாம். அவர்களில் ஒருவர் காணாமல் போய்விட்டால் அவர் வீட்டில் இருக்கும் 3 பற்றி சிந்திக்காமல் முதலில் காணாமல் போன அந்த ஒரு பிள்ளையை தேடி அலைவாள். கண்டுபிடித்து உணவு தருவாள், தேற்றி எடுப்பாள். மற்ற 3 அவள் நேசிக்கவில்லை என்று அர்த்தமா? அது அப்படி இல்லை. ஆபத்தில் இருக்கும் பிள்ளைக்குத்தான் அந்த நேரத்தில் அதிக அக்கறை தேவை என்பதில் தாய் கிளியராக இருக்கிறார். அப்படித்தான் இயேசுவும். இன்று பலர் தங்களை பற்றி இப்படி சிந்திக்கிறார்கள். என்னை யாரும் கவனிப்பதில்லை, நான் இயேசுவுக்கு பயனற்றவன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் பிறர் என்னை பற்றி பெருமையாய் நினைக்கும் அளவுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று. ஆனால் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ தொலைந்து போய் இருந்தாலும், நீ தடம் மாறி இருந்தாலும் அவர் உங்களை தேடி வருகிறார். அந்த நேரத்தில் நாமும் நம்மை சுற்றியுள்ள வழிதவறிய ஆடுகளை தேட வேண்டும். அவர்கள் நம் குடும்பத்தில் இருக்கலாம், நண்பர்களில் இருக்கலாம், இயேசுவை விட்டு விலகிய ஒருவராக இருக்கலாம். ஒரு அன்பான வார்த்தை, ஒரு சின்ன ஜெபம், ஒரு மன்னிப்பு ஒரு உயிரை மீண்டும் இயேசுவிடம் கொண்டு வர முடியும். நண்பர்களே, இன்று ஒரு நிமிடம் எடுத்து சிந்தித்து பாருங்கள். நான் பெருமையை தேடுகிறேனா அல்லது பணிவோடு வாழ முயற்சிக்கின்றேனா? வழி தவறிய ஒருவரை நான் குறை கூறுகின்றேனா அல்லது அவரை இயேசுவிடம் அழைத்து வர முயற்சி செய்கிறேனா என்று. இயேசுவின் அன்பு நம்மை தேடி வரும் அன்பு. நாம் தடுமாறினாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. நண்பர்களே, சரி, இந்த சிந்தனையுடன் இன்று திருப்பாடல் வழியாக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுவே, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நான் உம் ஒழுங்கு முறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாகும். இயேசுவே, உமது அறிவுரையை பின்பற்றி நான் வாழ உயர எனக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. ஆம் இயேசுவே, உமது சட்டம் எல்லா பொன்னையும் வெள்ளியையும் பதவியையும் பணத்தையும் விட மேலானது என்பதை நான் உணர்ந்து கொண்டு அதை பின்பற்றி வாழ அருள் செய்யும். ஆண்டவரே, உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. இயேசுவே, பெருமூச்சு விடாமல், துக்கத்தில் நான் மூழ்கி போய் விடாமல் என்னை காப்பாற்றி வல்லும். ஏனெனில் என்னால் முடிந்தவரை நான் உமது கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேன். ஜெபிக்கின்றேன். நல்லொழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன். என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அவ்வழியே நடத்துகிறேன். என்னுடைய சிறு நல்ல செயல்களையும் பக்தி முயற்சிகளையும் ஜெபமாலையும் காண்கின்ற நீர் அவற்றையெல்லாம் அங்கீகரித்து உமது நாமத்தின் மகிமைக்காக என் மீது கிருபையாய் இருந்து அருள் செய்து ஆசிர்வதித்து நோய் நொடியில்லாமல் காத்து தேவைகளை சந்தித்து வழிநடத்தும்படியாய் உருக்கமாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இயேசுவே, எங்களை பாதுகாத்து நடத்தியருளும். ஆண்டவரே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.